ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடிலாம் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளேருந்து போய் அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்த இடத்துலையே ஆர்டர் பண்ணி சோம்பேறி ஆகிட்டுருக்கோம். அதில் எப்படிலாம் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எங்கள் பாப்பா வந்துட்டு நான் செஞ்சோன்னு உடனே கேமராவை தூக்கணும்னு வந்துட்டாங்க. எதுமாரி ஏறி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன செய்கிறது அப்படின்ட்டு விட்டாச்சு. வாழைக்காய் வந்து எப்போவுமே என்ன 2 கையிலையும் கோகோனட் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சொல்லிங்கன்னா அந்த பிசுக்கு இதுக்கெல்லாம் அது ஓட்டாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே குழம்பு மிளகாய்த்தூளை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இஞ்சி இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு போட்டிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் குயிக்காக சேர்த்துக்கு ஸ்கூலுக்கு வந்து பசங்க ஃபோன் ஒன்று நம்ம பார்க்கல இருக்கும். பக்கத்துலேயே வந்து சாம்பார் வச்சாச்சு. முருங்கைக்காய் முள்ளங்கி சாம்பார் வச்சாச்சு. முள்ளங்கி வந்து எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு வைக்கையில் தான் வந்து அது ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இருக்கும். பக்கத்துலேயே பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வச்சிடலாம். ஸ்பூன் ரெஸ்ட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு இந்த பார்த்திங்களா இப்படி. ஆனால் சிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் வாழைக்காவும். அப்புறமா வந்து வாழைக்காய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முட்டை ஆம்லேட் ஊற்றி கொடுத்தாச்சு. இது வந்து ஓட்ஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் ஆகி வந்திருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பிடிக்கல. இது வந்து ஓட்ஸ் மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான். கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். மார்க்கெட் பவுல் அப்படின்றனால இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ரெஷ் அப்படி. இது வந்து நம்ம இதுதான் முளை கொட்டினது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீரை இருக்குது பாருங்களேன். அது ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கினா இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடாது. டைரெக்டாக போய் மார்க்கெட் விசிட் பண்ணி வாங்கினது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவு. ஆனால் முடியாத பட்சத்துக்கு மட்டும் போய் வாங்கிக்கலாம். என்ன செய்கிறது, முடியல. வேறு ஒரே மழையாக இருந்ததுனால ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அவங்க பார்த்திங்கன்னா கிழங்கையும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டாங்க. இந்த சிறு கிழங்குன்னு குட்டியாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பச்சை மிளகாய். அதுவும் இட்ஸ் ஓகேன்ட்டு. இது வந்து எக் ட்ரே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு அந்த எக் ட்ரேவும். இதாங்க இன்றைக்கான விலாக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சும்மா கிளைமேட் அப்படி இருக்கணும். பார்த்தா நைட்டு சரியான மழைங்க. வீடியோ சரியான மழை மிஸ்ட்டு